ரொம்ப கம்மியான விலைக்கு அடுத்த தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வேணுமா? டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கிராக்கர்ஸ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. வர வர சிறகடி காசை ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா மரண மொக்கையா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா மீனாவுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது. ஒண்ணு அந்த உண்மையை விட்டுறணும். ஓகே என்னமோ பண்ணிட்டு போ, ஓம் பாடாச்சு இந்த குடும்பத்து பாடாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறணும். இல்ல உண்மையை மறைக்கிறது அவங்களுக்கு உறுத்தலா இருக்குது அப்படின்னா உடனே போய் எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை சொல்லிடணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனுங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு மீனா பண்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமே ஒரு நல்ல முடிவெடுத்து மீனா ஒன்னு அதை விட்டுறணும், இல்ல அப்படின்னா சொல்லிடணும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ ரோகிணி வந்து இப்ப வரைக்கும் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா வந்து எந்த உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னா கிறிஷ வச்சுதான் அந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியும். கிறிஷ இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவன் அந்த விஷயத்த சொல்லிடுவா. சோ கிறிஷ வச்சு இந்த விஷயத்த மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கிறிஷ வச்சு இப்படி ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்லிருக்காங்க. நீ சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பா நானும் என் பையனும் கிறிஷு வந்து நாங்க செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ வந்து மீனா சொல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்களோட மனசாட்சி அவங்களை என்ன கேக்குது அப்படின்னா எதற்காக நீ இப்படி ஒரு விஷயத்தை மறைக்கிற, நீ முதல்ல போய் சொல்லு, இந்த விஷயத்தை மறைச்சனா நீ அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசாட்சி அவங்களை கேள்வி கேக்குது. ஆனா அவங்களோட இன்னொரு மனசு என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவேளை நீ இந்த உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உன்னால 2 உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது, அதனால நீ இந்த உண்மையை வந்து சொல்லாத, மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொரு மனசாட்சி வந்து சொல்லுது. சோ அவங்களோட உண்மையான மனசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மீனா என்ன முடிவு எடுக்க போறாங்க இதுக்கப்புறம் தாங்க தெரிய போகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜுக்கு தேவையான விஷயங்கள் பக்காவா நடந்துகிட்டு இருக்குது. எல்லா விஷயமும் ரோகிணி தான் பண்ணிருக்காங்க, நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கான காரணம் வந்து ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைச்சு ரோகிணிக்காக சில்லறைய செதற விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மை அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மீனா தான். மீனா மட்டும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லலனா நிச்சயமா இந்த ஆர்டர் வந்து ரோகிணிக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஆனா கொஞ்சம் கூட முன் விரோதமோ அல்லது முன்பக்கையோ எதுவுமே மனசுக்குள்ள இல்லாம அந்த விஷயத்த பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா மீனாவுக்கு பாராட்டி கொடுத்தே ஆகணும். சோ ஆனா அதையும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கெடுதலா தான் செய்றாங்க. ரோகிணியை பொறுத்தவரை மீனா நல்லா இருக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இப்ப மட்டும் கிடையாது, எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மீனாவை எந்த எல்லைக்கும் கொண்டு போய் பிரச்சனையில மாட்டி விடுவாங்க அப்படின்றத நம்ம கடந்த எபிசோட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும். சோ அப்படி இருக்கும்போது இந்த தப்ப மறுபடியும் மீனா செய்யக்கூடாது, உண்மையை எல்லார்கிட்டே சொல்லணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. சரி இப்ப மீனாவோட மனசாட்சி அவங்களுக்கு போய் உண்மையை சொல்லிரு அப்படின்ற மாதிரி அவங்க மனசாட்சி அவங்கள போட்டு குத்த இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விஷயத்தை மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து முத்து கிட்ட சொல்லுவோம், கணவர் கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் மிச்ச விஷயத்தை அவர் பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை கூப்பிடுறாங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப முத்து இருந்துகிட்டு என்ன மீனா என்னாச்சு சொல்லு மீனா, எது முக்கியமான விஷயம் சொன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வந்து வார்த்தையை சொல்ல வரும்போது அவங்களோட இன்னொரு மனசு அவங்களை தடுக்குது. இல்ல மீனா சொல்லிடாத, சொன்ன அப்படின்னா 2 உயிர் போயிரும், ஒரு உயிர் கிடையாது மீனா 2 உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசு வந்து தடுக்குது. சோ இந்த இடத்துல மீனா என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. என்னடா இது நம்ம சூழ்நிலை இப்படி ஆயிருச்சே, இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே, ஆனா நமக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வருதே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. நாளைக்கு எபிசோட் நடக்க போற விஷயங்கள் இவ்வளவுதாங்க. இனி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.